Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may have witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தாள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோஸ்பா. ஜெரேமியா 27ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. ஜெரேமியா 27 chapter verse 1 to 22. யோசியாவின் குமாரனும் யூதியாவின் ராஜாவுமாகிய யோக்கியாம் உடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. In the beginning of the reign of the Joachim, the sons of the Josiah, king of the Judah, come these words unto the Jeremiah from the Lord, saying. வசனம் 2. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் முகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொண்டு, Thus said the Lord to me, make thee and bands and yokes and put them upon their neck. வசனம் 3. அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்திலும் வரும் ஸ்தானாதிபதிகள் கைகளிலும் எதேமின் ராஜாவுக்கும் மோவாபியன் ராஜாவுக்கும் அமோன் புத்திரர்களின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சிதேவின் ராஜாவுக்கும் அனுப்பி, and send them these kings of the Edom and the kings of the Moab and the kings of the Ammonites and kings of the Tyrios and kings of the Zidok by the hands of the messengers which had come to the Jerusalem and to the Judea, kings of the Judah. வசனம் 4. அவர்கள் தங்கள் எஜமானனுக்கு சொல்லும்படி
கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், and commandment them to the sea and to their master. Thus said the Lord of the as the God of Israel, those shall and he say unto your master. வசனம் 5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவைகளுக்கு அதையே கொடுக்கிறேன். I have made and the head, the man and the beast that are upon the grounds, by my great power and by my outstretched arm, and how to give it unto whom it say meet unto me. வசனம் 6. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரர்களாகிய நேபுகாத்நேச்சர்கள் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலேயே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். And now have I given all these lands into the hands of the Nebuchadnezzar, the kings of the Babylon. My servants and the beasts have the field. I have given him also to the south him. வசனம் 7. அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திரர்கள் பலத்திறனையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். And all the nations shall serve him, and his son and his son until the very time of his lands come, and then many nations and the great kings shall serve themselves of him. வசனம் 8. இந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால், அந்த ஜாதியை நான் அவன் கையிலேயே நிர்மூலமாக்கும் அளவு பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And it shall come to the pass that the nation and the kingdom which will not serve the son Nebuchadnezzar the kings of the Babylon, and that will not put the neck under the yoke of the kings of the Babylon, that nations will punish, said the Lord, with the sword and with the famine and with the pestilence, until I have the consummate them by his hands. வசனம் 9. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிற உங்கள் தரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரர்களுக்கும் உங்கள் சொப்பனக்காரர்களுக்கும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரர்களுக்கும் நீங்களே செவிக்கூடாதிருங்கள். Therefore here cannot he chew your prophets, near chew your diviner, near chew your dreamers, near chew your ignorance, near chew your sorrows, which speak unto you, saying, He shall not serve the kings of the Babylon. வசனம் 10. நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறதற்கும் உங்களை துரத்தி விடுவதற்கும் நீங்களே அழுகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். For they prophesy a lay unto you to the remove you from your lands, and that I should divine you out, and he should and perish. வசனம் 11. ஆனாலும் இந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்திற்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ, அந்த ஜாதியை நான் தேசத்தை பயிரிட்டு அதிலே குடியிருந்த தாபரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But the nations that bring their neck under the yoke of the king of the Babylons and serve him, those will I let remain still in their own lands,
said the Lord, and they shall and tell it, and the dwell therein. வசனம் 12. இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் நான் யூதியாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடும் பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்திற்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் செவியுங்கள். அப்பொழுது பாபிலோ பிலிப்பீர்கள், ஸ்பீக் ஆல்சோ டு த ஜுடேக்கியா kings of the Judah according to all those words, saying, bring your necks under the yoke of the kings of the Babylon, and serve him and this people, and live. வசனம் 13. பாபிலோன் ராஜாவை மற்ற போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதுபடியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் சாவுவேன். நன்ன we will you die though, and the people die sword by the famine and by the pestilence, as this Lord and he spoken against the nations, that I will not serve the king of the Babylon. வசனம் 14. நீங்கள் பாபிலோனின் ராஜாவை சேவிப்பதில்லை என்று உங்களுடனே சொல்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். Therefore and you cannot, and to the words of the prophets that speak unto you, saying, he shall not serve the king of the Babylon, for the prophecy lay unto you. வசனம் 15. நான் அவர்களை அனுப்பினதில்லை, நான் உங்களை துரத்தி விடுகிறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவே. இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். For I have not sent them, said the Lord, hate the prophecy. Yea, in my name that I might hew out and that might preach, he and the prophet that and prophecy unto you. வசனம் 16. மேலும் நான் ஆசாரியரையும் இந்த எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலேயே பாபிலோனிலிருந்து திரும்ப கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். Also speak unto the priest and to all these people, saying, thus said the Lord, and hearken not to the words of your prophets, the prophecy unto you, saying, behold, the visuals of the Lord and house shall now and straightly be and progress again from the Babylon, for the prophecy lay unto you. வசனம் 17. அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? Hearken not unto them, serve the kings of the Babylon, and live. Therefore the soul this and city be laid waste. வசனம் 18. அல்லது அவர்கள் தீர்க்க தரிசனங்களிலிருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையே இருந்ததால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதியா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமூட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாட்டமே. But if they be and proper, and if your words out of the Lord be with them, let them now make intercession to the Lord of the host, that your vessels which are left in the house of the Lord, and in the house of the king of the Judah, and at the Jerusalem, go not to the Babylon. வசனம் 19. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோக்கியாமின் குமாரனாகிய ஹெகேனியா என்னும் யூதியாவின் ராஜாவையும் யூதியாவிலும் எருசலேமிலும் இருந்து பெரிய அனைவரையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகையில், for those said the Lord, as conquering the pillar and conquering the sea and the conquering the this and the conquering the vizier have the visuals that and remain in this city. வசனம் 20.
எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டிகளையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தில் மீதியான மற்ற பனிமுட்டுகளை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், which Nebuchadnezzar king and of the Babylon took not, when he and carried away captives and Zechariah the sons of the Zedekiah kings of the Judah from the Jerusalem to the Babylon, and all the nobles of the Judah and the Jerusalem. வசனம் 21. கர்த்தருடைய ஆலயத்தில் யூதியா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமின் மீதியான அந்த பனிமூட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Hey, those said the Lord, and as the God of Israel, conquering these wishes that and remain in the house of the Lord and in the house of the kings of the Judah and of the Jerusalem. வசனம் 22. நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் இவைகளை அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். They shall not be carried to the Babylon, and there is shall not they be until the days that I visit them, said the Lord, and then I will bring them up and restore them to this place. ஆமேஷ் பற்றி படிக்கிறோம். சின்ன ஒரு பிரச்சனை. எங்கள் அப்பாவுடைய அண்ணன் கருப்பசாமின்றவர், அவருக்கு ஒரு பையன் இருக்கார் சீனி. அந்த சீனி கடைசி பையன் வீட்டில். அவன் மவுண்ட் ரோட்டில் கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. விழுந்து சோல்டர் எலும்பு 2 உடஞ்சிருச்சுன்னு. எப்படின்னு தெரில. கடவுள் அவனை சுகப்படுத்துவார். நம்பிக்கையாக அவனுக்கோசம் ப்ரேயர் பண்ணணும். எங்கள் அப்பா போய் பார்க்க போயிருக்காரு, என்னை கூப்பிட்டாரு. நான் பைபிள் ரீட் பண்ணுறதுக்கும் நேரம் அது முன்னாடி அவர் போயிட்டனால நானும் போகல. அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து கேட்டார், பார்க்கணும். எங்கள் தாத்தாவுக்கு ஒரு வாட்டி பஸ்ஸுலேருந்து இறங்கி கீழே விழும்போது சப்பை உடஞ்சிது. அவருக்கு புத்தூர் கட்டு போட்டாங்க, சரியாயிடுச்சு பட்டெக்ஸில். இது ஷோல்டர்ன்றனால இதுக்கும் அது மாதிரி பண்ணால் நல்ல பின்ன எந்த பிரச்சனை இருக்காதுன்றது தான் என்னோடய நோக்கம். அதான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இது உள்ளே இருக்குது, இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தெரில. கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், அவங்கள தேற்றுவார். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆமேஷோட இதை பற்றி படிப்போம். ஆனால் என்று எம்மாக்கிரேஸ் தொடர்ந்தார், இப்போது ஒரு நிமிடம் பேசினார். எங்கள் பெற்றோர் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த எங்களுக்கு உதவினார்கள். ஜான் இந்த பண்ணையை டாட்டுடன் வேலை செய்தால், டாட் ஓய்வு பெற்றவுடன் அதை அவர் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எலியாஸ் ஒரு நாள் லாப்ஸின் பால் பண்ணையை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ரியான் அங்கிருந்து சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார். எனவே பண்ணையை பொறுத்தவரை அவர் படத்தில் இல்லை. தனது முன்னாள் வருங்கால மனைவியின் பெயரை குறிப்பிட்டதும் லோரின் அமைதியாகிவிட்டார். மனதில் கேள்விகள் சுழன்றன. கடைசியாக அவள் கேள்விப்பட்ட போது ரியான் இன்னும் அருகிலுள்ள நகரமான கேப்பில் உள்ள தனது மாமாவின் ஷெட் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குடும்பத்துடன் திருமணம் நடந்ததா, அல்லது குறைந்தபட்சம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதா? யாரும் அவளிடம் அப்படி சொல்லவில்லை, அவள் கேட்டது அல்ல. ஆனால் அதற்காக அவர் இல்லை என்று அர்த்தமல்ல. அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த மனிதனை பற்றி சிந்திப்பதை நிறுத்த தயாராக இருந்தாள். ரியானின் தொழில் அவளுடையது அல்ல. பின்னர் அவள் பற்களை கடித்து கொண்டு முன்னேறினாள். தன் சகோதரியை தன் மனதை மாற்றும்படி சமாதானப்படுத்த வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் மெதுவாக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தாள். நீங்கள் இதை உண்மையிலேயே யோசித்திருக்கிறீர்களா?
திருமணத்தை திட்டமிட எங்களுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும். ஏன்? ஒருவேளை வசந்த காலம் வரை காத்திருக்க கூடாது? எம்மா கிரேஸின் கண்கள் மங்கலாக தெரிந்தன. அவள் தந்தையிடம் திரும்பினாள். நீ சொன்னாய். அடுத்து படிக்க வேண்டியது அமெரிக்கன் கான்ஸ்லெட்ஸ் புக்ஸ். இயல் 8 ஜாக்ஸ் எம் லீ சாவும் வரைகாலை பயனர் இடைமுகம். ஒரு புதிய உதயம். ஆப்பிள் 2 இன் வரவு ஜாப்ஸ் லீ கரேஜில் இருந்து தொடங்கி ஒரு புதிய உற்சாகத்தை நோக்கி நிறுவனத்தை இட்டு சென்றது. ஒரு லைன். அவரும் ஸ்டீக்கட்டியும் நான் லீசா பிரிவை நிர்வகிக்கும் திறமையும் எற்றனவன் என்ற கருதியிட்டனர். இதை நினைத்து நான் மிகவும் மாறிப்போனேன். அத்தியாயம் 8 கலாச்சார கடன்கள். டிஐஎஸ். இப்போது கடன் வழங்குபவர்களை மதிக்கிறோனா? எங்கள் வசம் வைத்திருக்கும் மூலப்பொருட்கள், பேச்சு மற்றும் உண்மை. ஒரு லைன் முடிஞ்சது. ஒரு காலக்கெடுவை பூர்த்தி செய்ய ஒரு தீர்வையும் எட்டுவதற்கு பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவதில் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே கற்றுக்கொள்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் கதைகளை சொல்வதற்கும் உண்மையை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் நாம் தருணங்களையே முழு விடுகிறோம். மேலும் நமது மோதல்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் பரஸ்பரமாகவும் சமமான தீர்வுகளை கண்டறியும் வாய்ப்பை இழக்கிறோம். இது ஒரு லைன் முடிஞ்சது. அப்புறம் அடுத்த புக்கு ஹைபர்ஸ் ஜார்ஜ். பிரபலமான முன்னணி பகிர்வு. ஹகானா பாதுகாப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை ஹகானா. பாலஸ்தீனியத்தில் முன் அரசியல் களத்தில் தோராமையாக 1918, 1948, 1920களின் முற்பகுதியில் யூத சமூகம் பாதுகாப்பிற்கு ஒருவித ஆயுதம் மேந்திய இராணுவம் அவசியம் என்று தீர்மானித்து இருந்தது. சாதம் அசான் ஒரு அரசியல் வாழ்க்கை வரலாறு. நியூயார்க் எக்ஸ்பிரஸ் 1988. வெளியுறவு செயின் குழு ஈராக். சாதம் தூக்கி எறியப்பட்ட முடியுமா? அருகிலுள்ள கிழக்கு மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கான துணை குழுவின் முன் விசாரணை 105வது காங்கிரஸ் 2வது அமர்வு மார்ச் 2, 1988. அத்தியாயம் 8 விளக்கப்பட்ட நூல் விவரணம். அந்த அத்தியாயம் பயங்கரவாதம் தொடர்பான புத்தகங்கள், சர்ச்சை கட்டுரைகள், வள இணைய ஆவணங்கள் மற்றும் வீடியோக்களின் பிரதிநிதித்துவம்.
தேர்வை வழங்குகிறது. ஆன்லைன் மின்னணு தனி உரிமை தகவல் மையத்தின் டேவிட் பென்சர் என்ற தனி உரிமை விக்கிகள் இந்த திட்டங்களை குறைவுபட்ட தனி உரிமைகள் வழங்கும் என்றும் உளவாளர்களிடமிருந்து தரவை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய குறியாக்க மென்பொருள்களின் மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தளர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவ்வளோதான்.